அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் இன் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் அனிமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் அனிமே கேட்டீங்க, பட் நீங்கள் கேட்டதின் பேரில் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக இப்பயே சொல்லிடுறேன், எந்த ஒரு அனிமேக்கும் நீங்கள் சப்போர்ட்டை கொடுக்கலனா கண்டிப்பாக நான் ட்ராப் பண்ணிடுவேன், போட மாட்டேன். இப்பயே சொல்லிடுறேன். நான் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வீஸை கொண்டு வரதும் அதே மாதிரி கொஞ்சம் லைக் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பாக முதல்ல 2 எபிசோட வந்து நல்லா பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா வேணா அடுத்த எபிசோட் வேணுமா இல்லையான்றத கமெண்ட்ல வந்து ஃபுட்பால் அமேஜை போட்டு சொல்லுங்க. கூடவே வந்து இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்ஸை கொண்டு வாங்க, அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா நீங்க சொல்றது பட்சத்தில் தான் நான் அடுத்த வீடியோலாம் போடுவேன். சப்போர்ட் இல்லைன்னா நான் ட்ராப் பண்ணிடுவேன். சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? இப்போ பார்த்தா ஒரு ஜப்பானுக்கும் பிரேசிலுக்கும் இடையில நடக்கிற ஒரு வேர்ல்டு கப் மேட்சை காமிக்க அண்டர் 15 ஜப்பானுக்கும் சவுத் அமெரிக்காவும் இடையில நடக்க போற இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷம் கிட்ட இருக்கு. செகண்ட் ஹாஃப்லயே பார்த்தா இப்போ முன்னணியில பிரேசில் டீம் தான் 2 பாயிண்டோட இருக்காங்க. பிரேசில் பிளேயர் 3 பேர் கிட்ட டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் பிளேயர் அவங்களுக்கு லீடிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்பர் 10 ஐசாவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் பிளேயரும் எல்லாரையும் சூற விட்டுட்டு இருக்க அந்த பிரேசில் பிளேயரே பார்த்தா இவன் சூற விடுவான். குறுகாலம் வந்து வேற லெவல் கிங் ஆஃப் தி ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய சுகுரு ஐசாவா கிட்ட இப்போ பால் போயாச்சு. இதுக்கப்புறம் யாரையும் அவரால் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா தலைமை எல்லாரையும் சூற விட்டு இருக்கான். அந்த பால் அதுக்கப்புறம் தன்னோட டீமேட்டுக்கு அவனுக்கு பாஸ் பண்ண இன்னொரு பிளேயர் அதை வாங்கிட்டு கிளம்புறான். கோல் போடுவானுங்க, பட் இருந்தாலுமே கீப்பர் தடுத்துருவான். திரும்ப பால் வந்து ரீபவுண்ட் ஆக நம்ம ஐசாவா வந்து ஒரே ஒரு ஷூட் கொடுப்பான், கோலா மாறிடும். ஐசாவா சோக்குரோ அவ என்னுடைய பிரதர் தான், அவனுடைய சின்ன தம்பி நானு காக்கேரோ ஐசாவா அப்படின்ற மாதிரி இந்த பையனை பார்த்து ஸ்மைல் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா காமகுரான்னு சொல்லக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூல்ல பசங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தா சோகுரோ இப்படிதான் வேற எவ்வளவு ஷூட் பண்ணார் பால் தெரியுமா அப்படின்ற மாதிரி பப்பட் ஷோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பால் அவனை நோக்கி வந்து டம்முன்னு மவுண்டில் அடிக்க தலைமை அதோட வேந்துருவான். பசங்களா டே நல்லா இருக்கேடா டே கக்கேரோ. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுடைய அண்ணங்கார சுகீரா வந்துட்டு வந்துட்டான். ஏய் பிராக்டிஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, இங்க நட கதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க கிளம்புறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் மிரட்டுற இவனுங்க எல்லாம் ஓடுறாங்க. டே கக்கேரோ ஒரு மேனேஜரா நீ என்ன வேலை பார்க்கணும் அதை பார்க்காம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உட்கார வச்சு என்ன மன்னிச்சிரு பிரதர், சாரி கேப்டன். அவன் அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து கிளம்ப தலைமை கொஞ்சம் முகம் சிரிச்ச மாதிரி தான் வச்சுக்கிறான். என்னுடைய பிரதர் ரொம்ப அமேசிங் ஆனவன். அவன் என்னதான் என் கிட்ட முறைச்சுக்கனாலுமே அவனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவன் டாப் பிளேயர். பொண்ணுங்க எல்லாமே பார்த்தா சுகீரோ சிப்பாய் நீங்க வேற லெவல்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன அண்ணனை காட்டிலும் அவரை கம்பேர் பண்ண நான் ஒண்ணுமே கிடையாது. ஃபுட்பால்ல பெருமையை கோல போட்டுருவான் பிராக்டிஸ்ல. அப்புறம் பார்த்தா அந்த விளையாடுற ஒரு சில பசங்களுக்கு நம்ம ஹீரோவும் பார்த்தா டவல் எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஆமாங்க ககேரோ தான் இதுல ஹீரோ. இங்க தண்ணி கொஞ்சம் எத்தணும், அப்ப மேனேஜர் டவல் கொஞ்சம் எத்தணுவா இந்த வந்துட்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எடுபடி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த. அப்புறம் பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் ககேரோ ஒன்ன கிடையாது இந்த லெட்டர் எல்லாம் குத்துறோம் சொல்ல இதை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ககேரோ தனி பாட்டில எடுத்துன்னு வர இன்னொரு பக்கம் ஒரு 2 பேர்கிட்ட பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க ஓட்டுறத விட்டு நீ என்னத்து கடை தனியா எடுத்துன்னு வர இது வந்துட்டு பேர் இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு போய் ஹெல்ப் பண்ண. இல்ல பரவாயில்ல நானே எடுத்துன்னு வரேன். ஐசாவா எந்த ஐசாவாடா கோப்பறீங்க? அதான்டா எடுபடி வேலை செய்யற திறமையா கொண்ட ஐசாவா தான்டா. இதை பார்த்துட்டு கடுப்புல ஒருத்தனும் டேய் எதுக்குடா அவனை அப்படிலாம் கூப்பிடுங்க, என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி நம்பாலும் கக்கேரும் கேட்க. டே கக்கேரு அவன் உன்னை கலாய்க்கிறான், எதுக்கடா இப்படிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? எங்க கொஞ்சம் எத்தனை தண்ணி பாட்டலன்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே கோட்டா இதை கொஞ்சம் பிடிங்களா இதை வந்துட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோடைய அண்ணங்காரன் இதெல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஏண்டா உன் அண்ணன் பிரேசில் கேம்ல விளையாடுனானே அதை பாத்தியா நீ? அதை பத்தியே பேசிட்டு இருக்கியா? நீ எப்பதான் விளையாட போற? மேனேஜராவே இப்படியே போயிடலான்னு பாக்குறியா? திரும்பி பிளேயர் எல்லாம் வரமாட்டியான்னு? ஆமாண்டா அவன் சொல்றது உண்மைதான். கொஞ்சமாச்சு எங்க கூட வந்து விளையாடுனா ஜாலியா இருக்கும். உனக்கு திறமை இருக்குன்ற மாதிரி தெரியுது. எல்லாரும் உன்னை இப்படி திறமை பேசுறாங்கடா. உனக்கு தோணல அது தப்பா? எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல. இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் யார் என்ன வேணாலும் என்ன சொல்லட்டும். ஒரு மேனேஜரா என்னுடைய அண்ணனுக்கு நான் என்ன வேலை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். அதுக்காக நான் ஒரு பிளேயரா இருந்து கூட மாட வேலை செய்யறதுனாலும் செய்வேன், அடிமையா இருக்கனாலும் பரவாயில்ல. சரி நான் எனக்கு படிக்கிற விஷயத்துல கூட அவன் சொல்லி கொடுப்பான். அவர் ரொம்ப ஜீனியஸ். இந்த பையன் இப்படி எல்லாம் சொல்றது பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு பக்கத்துல இருக்கவன சப்புக்காக கூப்பிட சப்ஸ்டிடியூட்டா இருக்கிற அவன் பேர் பார்த்தா யாசுக்கோ. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் அவன் போன பிறகு பார்த்து இவன் கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அடைச்சா எப்பா பார்த்தாலும் இவனே கூப்பிட்டுங்கிறானுங்க. பக்கத்துல இருக்க கூட்டவும் நமக்கு ஒன்று சிக்க மாட்டேங்குது. நானும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது. ஒன்னு எவ்வளவு நிறைய அமைது, நமக்கு ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும் ஜாலியா சைட் வச்சு விளையாடு அப்படின்ற மாதிரி அவன் பேச. இன்னொரு பக்கம் பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு அழகான வேலை வந்திருக்கான். எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்க. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு பார்ப்போம் அந்த பொண்ணு. ஏய் பொண்ணு உன்னை இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தது இல்லையே, யார் நீ? பார்க்க ரொம்ப அழகா இருக்க, வரியா அட்டாட்டிங் போவோம் ஊர் சுத்தலாம் வரியா, ரொம்ப அழகா இருக்க பொண்ணு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க. இவனுக்கு மூஞ்சில ஒண்ணு கொடுக்குறாங்க. இவனுக்கு இது தேவைன்ற மாதிரி ஹீரோவும் பார்க்க. கக்கேரோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்டா. அப்படியா என்னடா எனக்கு அடையாளம் தெரியலையா? இல்லப்பா மறந்து போச்சு. உன்னுடைய பேர் என்ன? எப்பதான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். என்ன உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? சவனா. அட கடவுள நீ தான் அந்த சவனா. எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒன்னாவே விளையாடணும். உன் அண்ணங்கார வாரம் பார்த்தா இப்ப பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். சுகரு ரொம்ப டாப் பண்ணுடா. அப்புறம் நீ உங்க அண்ணனும் ரொம்ப வேற லெவலா விளையாடுங்க தெரியுமா? ஆனா நீ ஏன் இங்க விளையாட மாட்டேன்? சாக்கர் போய் விளையாடுறா. விளையாட என்ன திரும்பி சுகரோ கூடவே காம்படிஷன்ல போய் கலந்துக்கலாம். உனக்கு சாக்கர் பிடிக்காதானே? பிடிக்காதுலாம் கிடையாது, எனக்கு பிடிக்கும் ஆனான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் சரிப்பா பெல் அடிக்குது, நான் ஸ்டாஃப் ரூம் கொஞ்சம் போகணும், நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸ்ல அவங்களுக்கு ஒரு முக்கியமான டான்சர் உடனே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாரும் வாங்கி போடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய பழைய ஃப்ரெண்டு தான். நான் மிஷி மா. நான் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து
ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், அமெரிக்கால படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அப்படி எங்கப்பா இந்த பொண்ணு பார்க்கவே பிரமாதமா இருக்கா, ஐசாலா உன்னோட பக்கம் இந்த மாதிரி சொல்றதை பார்த்துட்டு அப்ப நாங்களா யாரா அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை கேட்க, ஐசாவுக்கு பக்கத்துல இருக்க சீட்ல போய் உட்காருங்கன்ற மாதிரி சாரும் சொல்ல, என்னடா கக்கேரோ எப்படி இருக்க நான் பார்க்க இந்த ட்ரெஸ்ன்ற மாதிரி சொல்ல, பசங்க எல்லாம் டே யாரா இதை பொண்ணு உனக்கு தெரியுமா, என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டுப்பா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி போட்டு அவனுக்கு குமரி அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சின்ன வயசுல இவங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒன்னா தான் ஃபுட்பால் விளையாடி இருக்காங்க. அவ பார்த்தா நம்பர் 7 வச்சுட்டு இருக்கிற ஜெர்சியை போட்டு விளையாடிட்டு இருக்கான். அவ ஒரு பொண்ணா தான் அந்த இடத்துல விளையாடி இருக்கான், இவங்க கூட எல்லாமே ஒன்னா சேர்ந்து. பட் ஆனா இவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு படிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அதுக்கப்புறம் இவங்களை விட்டு போனவதான். அவ பிரிஞ்ச பிறகுதான் ஹீரோக்கு புரிய வருது அந்த பொண்ணு அந்த வயசுல எவ்வளவு விரும்பி இருக்கான்னு. அவளுக்கும் தன்னை பிரியதுல ரொம்ப வருத்தம் இருக்குன்னு ஹீரோக்கும் புரிஞ்சிருக்கு அந்த வயசுலயே. சுகரு பார்த்தா கிளாஸ் உள்ள போயிட்டு இருக்க, பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நானும் போயிட்டேன், சுகரோ எவரா இருக்கு, ஹேய் நீ அப்ப வந்து ஜாயின் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா அவ சாக்கர் கிளப்போட என்ட்ரி ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல நம்ம அண்ணங்காரன் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். அவன் உள்ள வந்த பிறகு பார்த்தா ஹீரோ வெளியே போக ஆரம்பிக்கிறான். ஓ எங்கடா போற, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இந்த நைட் டைம்ல எதுக்கு போறேன், எனக்கு நிறைய பவரா இருக்கிற ஒரு ட்ரிங்க் எல்லாம் குடிச்சா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கு நல்லா வர மாதிரி தான், அது வாங்க தான் போறேன். சரி ஓகே, நீ மேனேஜர் அந்த வேலை பார்க்குது உனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா, ஏன் இப்போ இந்த கேள்வி கேட்கறேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நீ என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ற, ஆல்வேஸ் என்ன விட்டு எப்பவுமே தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன பேசுற, அப்படிலாம் கிடையாது, நான் உன்னோட பிரதர், என்னை பத்தி கவலைப்படாத, நீ எப்பவுமே டாப் பிளேயர், உங்ககிட்ட ஏணி வச்சாலும் என்னால நெருங்க முடியாது, நீ என்ன விட சூப்பரா சாக்கர்ல விளையாடுற, நான் ஒரு சாதாரண மேனேஜரா அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையுமே கரெக்டா பண்றப்பா, அதுவே எனக்கு போதும். எங்க பாடுறா, நான் எப்படி இருக்கணும்ன்றது நீ எனக்கு சொல்லாத, எப்ப பார்த்தாலும் எதனால ஒண்ணு பேசினா எப்படியுமே நீ அதை தவிர்த்துட்டு தான் போற, நீ என்னோட தம்பின்ற முறையில உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அது உனக்கு புரியுதா இல்லையா, எல்லாரும் உன்னை அப்படி கேவலமா பேசுறாங்க, நீ நான் அதை கூட கண்டுக்காம நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு இருக்க. தங்கச்சி காரியம், ஏய் சுகரோ எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிற போட அப்படின்ற மாதிரி தள்ளி வர. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வர. இன்னொரு பக்கம் அண்ணங்காரனும் தம்பிக்காரனை பத்தி ஃபீல் பண்றான் முட்டாள். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா பார்க்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், கிடைக்கிற இடத்தையே தனக்கு யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிறான். ஆனா அவன் பார்த்தா பிரமாதமா தான் விளையாடுறான் நம்ம ஹீரோ, அவன் ஒன்னும் டம்மி பேசலாம் கிடையாது, எப்பவுமே பார்த்தா இப்படிதான் நைட் டைம்ல வந்து இங்க விளையாடிட்டு இருப்பான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா பால் வரதுல டைரக்ட் லெஃப்ட் அடிக்கிறதுக்காக பார்ப்பான். ஆனா அந்த டைம் பார்த்தா கால் அடிக்கும் போது திடீர்னு ஒரு பிளாஷ்பேக் வரும், இது மோசமான நிகழ்வு பின்னாடி நடந்த மாதிரி, அதை நினைச்சு பார்த்துட்டு அவன் விட்டுருவான், ரைட்ல அடிக்கிறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரைட்ல அடிக்க, ஆனா கோல் போற சமயத்துல பார்த்தா எவனும் ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்து தடுத்துருவான். யாருடான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஷாக் ஆவான், யாரா இவன் பார்க்கவே ஏலியன் மாஸ்க்லாம் போட்டு வந்திருக்கான்ற மாதிரி ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். என்னடா என் கூட விளையாட்டு வந்து நீ பார்க்கவே வினோதமாக வந்தாலும் பார்த்தா பிரமாதமா இவன் கூட விளையாட. அதுக்கப்புறம் அவனை கூப்பிடுறான், வாடா வந்து பால வாங்கடானு. என்னவன் சைக்கிள் மூலியமா கூப்பிடுறான், தப்பா தெரியுது, ஒன்னு பால வாங்கிறதுக்காக கூப்பிடுறானா இல்ல வேற எதுக்காக கூப்பிடுறானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க, சரி ஓகே பால வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்ககிட்ட வாங்க பார்க்க அவன் ட்ரிக் பண்ணி இவனை ஏமாத்திடுவான். ரெண்டு பேருமே பயங்கரமா போட்டி போட. ஆனா அந்த மாஸ்க் போட்டு வேற லெவலில் விளையாடுறான், ஹீரோ காட்டிடும். ஒரு கட்டத்தில் ஹீரோ வழியா சுத்தமா முடியல. ஹீரோ போய் யோசிக்கிறான், இவனுக்கு விளையாடுற ஸ்டைல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் இதுக்கு முன்னாடி அண்ணன் கூட விளையாடுறவங்களா இருப்பானுங்களா, கோட்டாவா இல்ல யாசுகோவா இல்ல அண்ணங்காரனா, எவனா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவன் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிட்டத்தட்ட 60 நிமிஷம் நேரம் இருக்கான், அதை 1 மணி நேரமா. நீ யாருன்றது தெரியாது, யார் நீ, திரும்ப வருவியா, திரும்ப வந்தினா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவனை மூச்சு வாங்கின்னு கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் பார்க்க அவன் அந்த இடத்துல ஆள் இல்லை, கிளம்பிட்டான். மறுநாள் பார்த்தா ஹீரோவை ஸ்கூலுக்கு வரேன், கோட்டா பார்த்தா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் யூசுக்கு, லாஸ்ட் டைம் நீ எங்கன்னா வெளியே போயிட்டு பார்க்ல விளையாடுன, ஏய் நீ வேற, நான் என்னோட வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளையாடுங்க, நான் ஏன்டா அங்கெல்லாம் வரப்போறேன், கோட்டை கட்ட வேணா கேளு, என்ன என் பேச்சு ஓடுதீங்க, விளையாடுறா என்ன இன்வைட் பண்ணது அவனு புலம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்பர் 7 வந்திருக்காத நானா, அப்படி எங்கப்பா பார்க்க வேற லெவலா இருக்கா, ஏமா வரிய ஒரு டேட்டிக்கு போவோம் இல்ல ஹோட்டலுக்கு போவோம், அந்த ஒரு ரேட்டி தான், என்ன கோட்டா பொம்பளை சொக்க கேக்குதா, அடி வாங்கி சாவு, ஃபீல்டுல எல்லாம் ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது, என் வழியில குறுக்க வரது, நிஜமா அவன் நான் சும்மா விட மாட்டே, என்னையோட கலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் சண்டை போட. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி ஒரு அசம்பிள் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தா ரெகுலர் செலக்ஷனுக்காக மேட்ச்ல இப்போ ரெடியா இருக்கானுங்க. என்ன காரணம்னா டீம்ல ஒரு மெம்பர் எச்சிகாவான்னு சொல்லக்கூடியவனுக்கு பயங்கர இன்ஜுரி இருக்கிறதுனால அவனால ஆட முடியாது. அதனால இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு 3 செகண்ட் இயர்ஸ் நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். பேரவாசி கொனிமட்ஸும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ண போற ஆள் வந்து கோட்டா, மிடில் ஃபீல்ட்ல வந்து மானபு எண்டோ, ஃபைனலி 3வது பிளேயர் ஃபார்வர்ட்ல விளையாட போறது ககேரு ஐசவா. இந்த விஷயத்தை கேட்டு எல்லாரும் வாய பழகுறாங்க, என்னடா இந்த பையனை ஆட வைக்க போறீங்கன்ற மாதிரி. ஐசவா முன்னாடி வா, இது வந்துட்டேன், நானாக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா படுத்தானா, பட் ஆனா அவன் மனசுக்குள்ள ஏத்துக்க மாட்டான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மேனேஜர் பொறுப்பு யாருக்கு அப்போ, நான் டிசைட் பண்ணது இது, நீ ஏதோ ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காத, அடுத்த மேனேஜரா நானா தான் இருக்க போறேன், ஏன் இப்படி பண்றேன், உன் திறமை என்னவோ அதுல காமி, தேவையில்லாத கேள்வி எல்லாம் என்ன கேட்குது, உன்னுடைய திறமை எல்லாருக்கும் காமித்துக்காக தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கின்ற மாதிரி அவனும் சொல்ல. இது கேட்டு நானாவும் ஆமா காத்திரும் இது ஏத்துக்கிட்டு போகணும். ஹீரோ இது கிட்ட கடுப்பாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பசங்க எல்லாம் இவனை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இவனை ஆட போறான் மேனேஜர் வேலைக்கு தான் லாக்கி, உதவக்காரெல்லாம் எதுக்கு அதுவும் ஃபார்வர்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க சொல்லிட்டு கேவலம் பேசானா நம்ம யோகிஷோவும் கோட்டாவும் வந்து ஆறுதலா பேசுறானுங்க. கவலைப்படாதீங்க நான் விளையாடுவேன், யாருன்றது காமிக்கிற வாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனோட பிராக்டிஸ் பார்த்தா வெறும் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்க. அடுத்த கட்ட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய அண்ணங்காரனும் ஒரே டீம் தான், என் அண்ணன் கூட சேர்ந்து இந்த டீம்ல விளையாட போறேன், கண்டிப்பா என் திறமையை நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிள்ளை நாள் வச்சுங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க முடியும். யாருக்கு பண்ண பொறுமையா பார்ப்பீங்க. நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிங்களா கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.